வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு பிப்ரவரியில் காத்திருக்கும் மகிழ்ச்சி தகவல். இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். குறைக்கப்படவுள்ள மற்றொரு கட்டணம். டிஜிட்டல் கொடுப்பனவுகளில் புதிய யுகத்தை குறிக்கும் வகையில் கோபே திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அரச சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக கோபே திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குறித்த திட்டத்தின் பூர்வாங்க நிகழ்வு பிப்ரவரி 7ஆம் தேதி ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெறவுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. இதன்போது பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான டிஜிட்டல் முறை மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கல்கள் செய்யக்கூடியவாறு அரசு நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீனமயப்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கோபே திட்டம் தொடர்பில் அண்மையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவும் கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீர் கட்டணத்தை 10 முதல் 30% வரை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண குறைப்போடு ஒப்பிட்டு நீர் கட்டணங்களையும் குறைப்பதில் கவனம் செலுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நீர் கட்டண குறைப்பு குறித்து ஆராய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. நீர் கட்டணங்களை குறைப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை அடுத்த சில நாட்களுக்குள் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பின்னர் தலைவர் அந்த அறிக்கை விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரிடம் கையளிப்பார் என்றும் பின் அது தொடர்பான முன்வடிவுகள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் பெரும்பாலான நகரங்களில் இன்று புதன்கிழமை நாள் முழுவதும் ஆரோக்கியமற்ற நிலையில் காற்றின் தரம் காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகை பரீட்சை நம்பிக்கை நிதியம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை மற்றும் பகல் 1 மணி முதல் 2 மணி வரை காற்றின் தர குறியீடு ஆரோக்கியமற்று காணப்படும். எல்லை கடந்து வரும் மாசுபட்ட காற்று சுற்றோட்டத்தினால் நாடு முழுவதும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் சில நாட்களுக்கு அதிகரிக்கலாம். அதன்படி காற்றின் தர குறியீடு 85 மற்றும் 128 இடையில் பதிவாகும் என நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா, நோரெலியா, புத்தளம், முல்லைத்தீவு, பொலனறுவை மற்றும் அனுராதபுரத்தில் ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் மிதமான நிலையில் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காற்றின் தரம் குறைவதால் முகக்கவசம் அணிவதோடு உடல்நல பிரச்சனைகள் உள்ள நபர்கள் குறிப்பாக சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.